பார்க்க போகிறது ஷார்ட் ஸ்லீவ் தான். எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். கீழே வந்து அடிச்சு திருப்பதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் இருந்துட்டு நம்ம கை வைக்க போகிறோம். இப்போ இந்த கையிலேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ண தான் போகிறோம். அதனால் இதை அப்படியே கீழே வரை கொண்டு வந்துடலாம். அந்த அடிச்சு திருப்புற அளவு வந்து கை கம்மி பண்ண சொன்னனால கரெக்டாக இருக்கும் நமக்கு. இவ்வளோதான். இதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போது சென்டரில் நாச்சு போட்டுக்கிறோம். கரெக்டாக ஆம்கோலில் எந்த அளவு வருதோ அதை அப்படியே நாச்சு போட்டுக்கிறோம். இப்போது கை வந்து வெட்டியாச்சு. இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். இதை பேக்குன்னு எடுத்துக்கோங்க, இதை ஃப்ரண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி கை கட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த அளவில் இருந்து, அதாவது நம்ம ஆம்கோல் அளவு ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோமா, இதிலிருந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்துட்டு நம்ம வெட்டின இடம் இருக்குதா, இந்த நாச் போட்டதை வந்துட்டு நம்ம இப்படி வச்சுட்டு பேலன்ஸ் பீஸை வெட்டி எடுத்துட்டா போதும். இப்போ பாஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பேக்கு ஃப்ரண்ட் இது பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இப்போ வந்து ஒன்றா வெட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அதாவது ஆம்கோல்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த ஆம்கோல் நாச்சை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி போட்டால் இதை அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கலாம். இந்த ட்ராயிங் பண்ணதை வெட்டி எடுத்துட்டால் போதும். நமக்கு வந்து அந்த உள் வளைஞ்சு வெட்டுற அளவு வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த அளவு தாங்க ப்ளவுஸில் நம்ம உள் வளைஞ்சு வெட்டுறது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். அடுத்து பேக் பீஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம்.